Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன ஆசனம் பார்க்க போகிறோம்னா ஏக பாத சிர்சாசன். இது எப்படி பண்ணுறது, அதுக்கான சில ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இதை நான் சொல்லித்தர போகிறேன். எப்படி அதை ஈஸியாக ரீச் பண்ணலான்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களால் அதை ரீச் பண்ண முடிஞ்சுதான்றதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதோட எஃபெக்ட்ஸ் என்ன, எதுக்காக இந்த ஆசனா பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் நெக் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்கள் முன்தொடையும் பின்தொடையும், அதாவது தை அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங், இது ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ஹிப் ஓப்பன் ஆகும். அதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் டைஜஸ்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ஃபியூ ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஆசனா. அதே நீங்கள் மென்டல் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸுக்கு போகும்போது அது இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை நீங்கள் உணரணும், நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதை நீங்கள் அதையுமே நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னன்றதை பார்ப்போம். எப்படி இதை ரீச் பண்ணுறது ஈஸியான்றதையும் இப்போ பார்ப்போம். ஸோ டு ஸ்டார்ட் வித், நம்ம டவுன் டாக் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்கள் ரைட் லெக்கை மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் போகுதோ லிஃப்ட் பண்ணிவிட்டு கிராஸ் இட் டவுன். இப்போது உங்கள் ரைட் ஹீல் உங்கள் ஹிப்புக்கு எவ்வளோ க்ளோஸாக வருதோ, உங்கள் லெஃப்ட் தைக்கு எவ்வளோ க்ளோஸராக வருதோ எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சு ஹிப்பை ஃபோர்ஸ் பண்ணுங்கள் கீழே எடுத்துகிட்டு வரதுக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோலி ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹேண்ட்ஸை ஸ்லைட் பண்ணி முன்னாடி சாஞ்சிருங்க. ஸோ இங்கே ஒரு 8 கவுண்ட்ஸ் ஆர் 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உங்கள் காலை மேலே லிஃப்ட் பண்ணணும், உங்கள் ரைட் ஃபுட்டை. இப்போது இந்த ஃபுட் உங்கள் ரைட் நீக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹிப்பை. அதே மாதிரி தான் ஹேண்டை வச்சு இப்படி இருந்துச்சுன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் அகெயின் பெண்ட் ஃபார்வர்ட். நல்ல டீப் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 8 to 10 கவுண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டில் ஃபர்தர் இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போங்க. உங்கள் ஃபுட்டை மேட்டோட லெஃப்ட் சைட் கார்னர், டாப் கார்னருக்கு எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி தான் அகெயின் ஹிப்பை டில் பண்ணுங்கள். ஹேண்ட்ஸ் டவுன், பெண்ட் ஃபார்வர்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்கள் நீயை உங்கள் ஆர்முக்கு கீழே எடுத்துகிட்டு வரணும். எவ்வளோ தூரம் புல் பேக் பண்ண முடியுமோ புல் பேக் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணுங்க. ஸ்லோவாக பண்ணணும். Take your time, do it. ஸோ இந்த மாதிரி ஒரு 20 to 30 டைம்ஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் கையை கீழே ஸ்லைட் பண்ணுங்க. லெக்குக்கு கீழே ஸ்லைட் பண்ணி உங்கள் நெத்தி கிட்ட எடுத்துகிட்டு வர பாருங்க. உங்கள் ஃபுட்டை எவ்வளோ கிட்ட எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ கிட்ட இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே லிஃப்ட் பண்ணுங்க. அப்புறம் அங்கேருந்துமே ட்விஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு 20 டைம்ஸ். ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. தென் டூ இட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ண அப்புறம் ஸ்லோவாக உங்கள் காலை ஷோல்டருக்கு மேலே எடுத்துகிட்டு வரணும். இப்படி ஸ்லைட் பண்ணுங்க கையை. ரைட் ஹேண்டை கீழே பிளேஸ் பண்ணிடுங்க. உங்கள் காலை ஷோல்டருக்கு மேலே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சேரும் யூஸ் பண்ணலாம். சேரை யூஸ் பண்ணி இந்த லெக்கை எப்படி நம்ம கழுத்து பின்னாடி எடுத்துகிட்டு வர்றது, தலைக்கு பின்னாடி எடுத்துகிட்டு வர்றதுன்றதை பார்ப்போம். ஒரு கால் நீங்கள் கீழே வச்சுருக்கீங்க. உங்களோட ரைட் லெக்கை மேலே வைக்கிறீங்க.
ஹீலில் வந்து ரெஸ்ட் பண்ணணும். ஓகே, அவுட்டர் சோலில் வந்து சேர் மேலே ரெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறமா ஸ்லோலி இந்த சேரோட காலை பிடிச்சிக்கோங்க. இன்ஹேல் லுக் அப், எக்ஸேல் ஹெட் இன். அப்படியே உங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையை ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுங்கள். கோ டவுன். இந்த மாதிரியுமே நீங்கள் மூவ் பண்ணலாம். 1 2 3 4 5 பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ணுங்கள் முன்னாடி. இவென்ச்சுவலி உங்கள் காலை இப்படி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பின்னாடி செட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம காலை வந்து கழுத்து பின்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் அங்கே ஸ்டே பண்ணணும். அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குமே ஒரு ஸ்ட்ராப்பை வச்சு காலை எப்படி மேலே கழுத்து மேலே ஸ்டே பண்ண வைக்கிறது, அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சேர் ஸ்ட்ரெச்சஸ் இதை பண்ண அப்புறம் கால் கழுத்து பின்னாடி வந்த அப்புறம் அங்கே ஸ்டே ஆகிறதுக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நாட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஷோல்டரை ஆப்போசிட் ஷோல்டரில் நாட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் வைங்க. இப்போ பாருங்கள், ஸ்லோவாக உங்கள் காலை கழுத்து பின்னாடி எடுத்துகிட்டு வாங்க. அப்படியே இந்த ஸ்ட்ராப்பை உங்கள் கால் சுற்றி வச்சிடுங்க. ஸோ இப்போ இது வந்து இங்கே ஸ்டே ஆகும். ஸ்டே ஆகிற டைமில் உங்கள் கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். முன்னாடி ஷோல்டரை தள்ளுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராப்பை நீங்கள் இழுத்தீங்கன்னா இங்கே லாக் ஆகிடும். இப்படியே ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ஒன் சைடு மட்டும் தான் பண்ணி காமிச்சேன். நீங்கள் 2 சைடுமே பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆசனா பேலன்ஸ்டாகவும் இருக்கும். அதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது. ஒன் சைடு மட்டும் பண்ணிங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகும் பாடியில். ஓகே, அண்ட் ஆல் த பெஸ்ட். நீங்கள் நிச்சயம் இதை ட்ரை பண்ணிவிட்டு இது எஃபெக்டிவாக இருந்துச்சா, இந்த ஸ்ட்ரெச்சஸ் எஃபெக்டிவாக இருந்துச்சான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். See you around. Take care. Bye. Oh.